பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். 13வது நாள் போரில் அதர்ம மார்க்கத்தில் 16 வயது நிரம்பாத பாலகனான அபிமன்யுவை கொன்ற விஷயம் அர்ஜுனன் அறிந்தவுடன் பிரதிஜை செய்தார். நாளைய தின போரிலே பாண்டவர்களை அந்த வியூகத்திற்குள் செல்ல விடாது தடுத்த ஜெயத்ரதனை நான் கண்டிப்பாக கொள்வேன். ஒருவேளை கொல்லவில்லை என்றால் தீயிட்டு என்னுடைய உயிரை மாய்த்து கொள்வேன். இந்த உலகில் ஒருவன் பிறந்து அதனால் விளைகின்ற எவ்வளவு பாப்பங்கள் இருக்கோ அத்தனை பாப்பமும் என்னை வந்து சேரட்டும். இதையெல்லாம் அர்ஜுனன் வீராவேசமாக பிரதிஜை செய்தார். பகவான் கிருஷ்ணன் ஏதாவது பிரதிஜை செய்யும் போது என்னிடம் கேட்க வேணும்னு தோணலையா? கிருஷ்ணா, இந்த பாரத யுத்தமே நீ இருக்கும் தைரியத்தில் தான் ஆரம்பிக்கப்பட்டது. எங்களுடைய வெற்றி தோல்வி என்பது உன் கையில் இருக்கிறது. தர்மராஜனும் பகவான் கிருஷ்ணனிடம் வேண்டிக் கொண்டார். எங்களோடு கடைசி வரை இருந்து இந்த யுத்தத்தை நீயே நடத்தி தர வேண்டும் என்று நம்பினர். பகவான் கிருஷ்ணன், கவலைப்படாதே அர்ஜுனா, உன்னுடைய பிரதிஜை நிச்சயம் நிறைவேறும் என்கின்ற வாக்கினையும் கொடுத்தார். இப்போ 14வது நாள் போரிலே நிறைய விஷயங்கள் நடந்தது. ஒரு பக்கம் துரோணாச்சாரியார் ஒரு அற்புதமான வியூகம், சக்கர வியூகம் முன்பக்கம், நடுப்பகுதியிலே சூழ்ச்சி வியூகம், பத்ம வியூகம் என்பது பின்னால். இவையெல்லாம் கடந்து கடைசியில் இருப்பவன் ஜெயத்ரதன். அந்த ஜெயத்ரதனை அர்ஜுனன் சந்திக்க வேண்டும் என்றால் அதற்கு முன் எவ்வளவு படைகள் உண்டோ அத்தனை படைகளையும் நிரப்பி இருந்தார். இப்போ கிருஷ்ணனும் அர்ஜுனனும் எப்படி அந்த வியூகத்துக்குள் துரோணாச்சாரியாரை தாண்டி சென்று அந்த சூழ்ச்சி வியூகத்தினுடைய முனை பகுதியிலே இருந்த கிருதவர்மனை தாண்டி நிறைய கௌரவ சைன்யங்களை அழித்து அர்ஜுனனுடைய மிக மிக பெரிய பராக்கிரமத்தை காண்பித்துக் கொண்டிருக்கிறான் ஒரு புறம். இதற்குள் அந்த ரதத்தில் இருந்த குதிரைகள் மேலும் பானங்கள். அப்போ தாகமானது குதிரைகளுக்கு. உடனே அர்ஜுனனிடம் ரதத்தை சிறிது நேரம் நிறுத்த வேண்டும் அர்ஜுனா என்று பகவான் கிருஷ்ணன் கேட்க, அந்த இடத்துல நிறுத்தினால் போருமா? அந்த இடத்துல குதிரைகளை ஸ்நானம் செய்விக்க வேண்டும் என்று கேட்டான். உடனே ஒரு பானம், அந்த பானத்தினால் ஒரு அற்புதமான சரோவரத்தையே ஏற்படுத்தினார். அது மட்டுமா, 4 பக்கம் மறைப்பு இருக்கிற மாதிரி நேர குதிரைகளை கொண்டு சென்று அந்த பானம் இருக்கும் இடத்திலெல்லாம் மருந்தினை தடவி அந்த குதிரையினுடைய சோர்வையெல்லாம் நீக்கி ஒரு புத்துணர்ச்சியோடு மீண்டும் அந்த குதிரைகளை அழைத்து வந்து ரதத்தில் பூட்டினான் பகவான் கிருஷ்ணன். பாருங்க, ஒரு பக்தர்களுக்காக எந்த அளவுக்கு இறைவன் இந்த வேலைகளை செய்கிறான் கொஞ்சம் நினைச்சப்பார். என்னை நம்பிவிட்டார்கள், அவர்களை காப்பது என்னுடைய கடமை. அதுதான் பாண்டவர்களுடைய வீட்டிலே குதிரையை கழுவுவதும் ஒரு இழிவான செயல் அல்ல. அவர்கள் என்னை நம்பிவிட்டால் நான் எந்த அளவுக்கும் நான் அனுக்கிரகம் செய்வேன் என்று பல இடங்களில் நிரூபிக்கின்ற இடம். அப்போ இன்று வரை அந்த குருக்ஷேத்திரத்தில் பார்த்தோம்னா அர்ஜுனனால் எழுப்பப்பட்ட அந்த சரோவரம் இன்றும் இருக்கிறது என்று கூறுகிறார். இப்போ சங்கநாதம் செய்தான் பகவான் கிருஷ்ணன். தர்மராஜனுக்கு சங்கநாதம் கேட்டது. ஆனா அந்த காண்டீப தனுசனுடைய ஒளி கேட்கலையே, ஏதாவது ஆபத்து ஆகிவிடுமோ என்று தர்மராஜன் பயந்தார். உடனே சாத்தகி, நீ போய் அர்ஜுனன் கிருஷ்ணன் எங்கு இருக்கிறான் அவர்களோடு இணைந்து நீயும் சேர்ந்து அவர்களுக்கு உதவு.
அர்ஜுனன் அங்கு நன்றாக இருக்கிறான் என்பதை நீ ஏதோ ஒரு வகையில் எனக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று சாத்தகியை அனுப்பினார். சாத்தகியும் எதிரி வரும் படைகளை எல்லாம் தாண்டி கிருஷ்ண அர்ஜுனனிடம் சென்றாச்சு. அப்பவும் எந்த விதமான சப்தமோ சூச்சனையோ எதுவும் கேட்கவில்லை. இப்ப தர்மராஜன் பீமசேனனை பார்த்து கூற ஆரம்பித்தார். பீமா, அர்ஜுனனுக்கு ஏதோ ஆபத்து என்று நினைக்கிறேன். சங்கநாதம் கேட்டது, அவனுடைய காண்டீப தனுசனுடைய சப்தம் கேட்கவே இல்லை. பீமா, நீ எப்படியாவது சென்று அர்ஜுனனுக்கு என்ன ஆனது என்பதை நீ பார்த்து அவனை ரட்சணை செய்ய வேண்டும் என்று தர்மராஜன் கேட்டுக்கொண்டான். அப்போ பீமசேனன் சொன்னார், அண்ணா, வீணே பயப்படாது. பகவான் கிருஷ்ணன் இருக்கும் வரை அர்ஜுனனுக்கு எதுவும் ஆகாது. முதலில் நீ கலங்காதே. நீ சொல்வதை கேட்டு நான் ஒருவேளை அங்கு சென்றால் இதுதான் சந்தர்ப்பம் என்று துரோணாச்சாரியார் உன்னை மீண்டும் சிறைப்பிடிப்பர். அப்போ உனக்குத்தான் அது ஆபத்து என்று பீமசேனன் சொன்னால், என்னை பற்றி கவலைப்படாதே பீமா. இந்த இடத்துல கடோத்கஜனும் திருஷ்டத்யும்னனும் இருக்கிறார்கள். அவர்கள் என்னை பார்த்து கொள்வார்கள். நீ தயவு செய்து முன்னேறு. கிருஷ்ணார்ஜுனனை சந்தித்து அந்த சந்தித்தனுடைய துவனி எனக்கு கேட்கும்படி செய்ய வேண்டும் என்று தர்மராஜன் கேட்டுக்கொண்டதற்கெனங்க பீமசேனன் கிளம்பினார். உடனே வாயிலில் துரோணாச்சாரியார் இருந்தார். அர்ஜுனனையும் சாத்தகையும் அனுப்பினேன் பீமா, உன்னை நிச்சயமாக அனுப்ப முடியாது என்று வாயிலே துரோணாச்சாரியார் தடுத்தார். இப்போ துரோணாச்சாரியாருக்கும் பீமசேனனுக்கும் அடேங்கப்பா. இப்ப இந்த இடத்துல பீமசேனன் சொன்னான், துரோணாச்சாரியாரே, எனக்கு உங்கள் மேல் எந்த விதமான துவேஷமும் இல்லை. இருந்தும் என்னை நீங்கள் தடுத்து கொண்டிருக்கிறீர்கள். இது நல்லதல்ல என்று பீமசேனன் கூற அதையெல்லாம் செவி மடுக்காது பாணத்தை பீமன் மேல் விட்டுக்கொண்டே இருந்தார். உடனே கோபம் வந்து பீமசேனன் தன் கையில் இருந்த கதையை சுழற்றி அடிக்க, துரோணாச்சாரியார் எந்த ரதத்தில் நின்று யுத்தம் செய்து கொண்டிருந்தாரோ அந்த ரதம் தூள் தூளாகி ரதம் இழந்து தரையில் நின்று கொண்டிருந்தார். கொஞ்சம் நினைச்சு பாரு. ஒரு பக்கம் துரோணாச்சாரியார், இன்னொரு பக்கம் பீமசேனன், ரெண்டு பேரும் பாணமழை. உடனே ஓடி ரதத்தோடு வந்து கொண்டிருக்கிறார் பீமனை எதிர்கொண்டு. ஒரு ஆயாசமான, அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரும் எதிர்பார்க்காத ஒரு அற்புதமான வேலையை செய்தான் பீமசேன். ரதத்தோடு துரோணாச்சாரியார் எந்த ரதத்தில் இருக்கிறாரோ அந்த ரதத்தை நேராக தூக்கி ஆகாசத்தை நோக்கி வீசி எறிந்தார். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, துரோணாச்சாரியார் தனியாக இல்லை, அந்த ரதத்தோடு அப்படியே எடுத்து ஆகாசத்துக்கு பறக்க விட்டான் பீமசேனன். அது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேர பூமியில் விழுந்து சுக்குநூறு ஆனது. இதுதான் சந்தர்ப்பம் அப்படின்னு பீமனை பார்த்து துரோணாச்சாரியார் எதிர்கொள்ளாது, இவனிடம் நாம் யுத்தம் செய்வது புத்திசாலித்தனம் இல்லை என்று அறிந்த துரோணாச்சாரியார் தர்மராஜனை நோக்கி அவர் கிளம்பினார். உடனே திருஷ்டத்யும்னன் எதிர்கொண்டான் துரோணாச்சாரியாரை. இப்போ இந்த நேரத்தில் பீமசேனன் மேலே மேலே போயிட்டு இருக்கான். துரோணாச்சாரியாரை தாண்டி துரியோதனுடைய 12 குழந்தைகள் வந்தாங்க. அந்த 12 பேரையும் பாருங்க முடித்தான் பீமசேனன். எத்தனையோ மகாரதிகளும் பீமனுக்கு நேரே நிற்க முடியவில்லை என்று சொல்லும் போது குழந்தைகள் என்ன செய்வார்கள்? துரியோதனுடைய மந்திரிகள் ஆஹா, இன்றே பீமசேனனை கொன்று விடுகிறோம் என்று சூழ்ந்து கொண்டனர் பீமசேனனை. அவ்வளவுதான். கொஞ்ச நேரம் அவங்க பாணத்தை முறித்து கொண்டிருந்தான். நமக்கு நேரம் இல்லை, நாம் நேர அர்ஜுனனை சந்தித்து அவனுக்கு சகாயம் செய்ய வேண்டும். உடனே எத்தனை மந்திரிகள் வந்தார்களோ அத்தனை பேரையும் முடித்தான் பீமசேன். இதுல எப்படி அவன் பீமசேனன் மேலே மேலே போய்கொண்டிருந்தான், ஒரு சிம்மம் காட்டிலே
தன்னை எதிர் வருகின்ற எந்த ஆபத்தையும் பற்றி சட்டை செய்யாது. எப்படி மேலே போய்கொண்டே இருக்கிறதோ அந்த மாதிரி பீமசேனன் போய்கொண்டு, இந்த நேரத்திலே கிருதவர்மன் தடுத்தார். யாரு? பீமசேனனை. அவனால் முடிந்தவரை பீமசேனன் மேல என்ன சொல்லுது, யுத்தம் செய்தான். ஆனால் ஒரு நிலையில் பீமனை இதற்கு மேல் எதிர்க்க முடியாது என்று அறிந்தவன் ஓடி சென்றான். பாருங்க, இப்படியே மேல போன உடனே தூரத்தில் கிருஷ்ணன் அர்ஜுனன் இருப்பதை கண்டான் பீமசேனன். பார்த்த உடனே அவங்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லை என்பதை அறிந்தான். அந்த நேரத்தில் அவன் பீமநாதம் செய்தான். பீமநாதம் அப்படின்னா அந்த நாதத்தை கேட்ட உடனே கௌரவர்களுடைய மனது எப்படின்னா, ஒரு பக்கம் மனது நடுங்கியது சிலருக்கு. நின்ற இடத்திலே பலர் மலமூத்திர விசர்ஜனம் செய்தார்கள். தன்னை மறந்து ரத்தம் கக்கி அந்த சப்தத்துக்கே இறந்தனர். இப்படி நேரா அங்கிருந்து பீமன் வருவதை கண்ட கர்ணன் பீமனை எதிர்கொண்டான். இந்த நேரத்தில் பீமசேனனுக்கும் கர்ணனுக்கும் நடந்த யுத்தம் இருக்கே, அடேங்கப்பா. ஒரு பக்கம் சார்த்தகி என்ன செய்தான்னா, பகவான் கிருஷ்ணனால் கொடுக்கப்பட்ட ரதத்தில் அமர்ந்து கொண்டு யுத்தம் செய்து கொண்டு இருந்தார். எப்பொழுது சிம்மநாதம் பீமசேனுடைய இது கேட்டதோ அப்ப தெரிஞ்சுண்டா யாரு? தர்மராஜன். அப்போ அர்ஜுனன் சுகமாக இருக்கிறான், போராடி கொண்டு இருக்கிறான், ஆபத்து எதுவும் இல்லை, பீமன் அவனை நெருங்கிவிட்டான் என்று கொஞ்சம் ஆஸ்வாசப்பட்டான் தர்மராஜன். இப்போ கர்ணனுக்கும் பீமசேனனுக்கும் நடந்த அந்த யுத்தம் இருக்கிறே, அடேங்கப்பா. ஏன்னா இதுவரை கர்ணனை மகாவீரன் மகா பிரவீணன் என்று துரியோதனன் மலை போல் நம்பிக்கொண்டிருந்தார். கர்ணன் ஒருவன் இருந்தால் போதும், அந்த யுத்தத்தில் வெற்றியே எனது என்று ஆர்ப்பரித்து கொண்டிருந்தவன். ஆனால் பாருங்க, பீமசேனனுக்கும் அந்த கர்ணனுக்கும் நடந்த யுத்தத்தில் 21 தடவை, ஒன்றல்ல ரெண்டல்ல, நேர பீமசேனன் பானம் விட வேண்டும். கர்ணனுடைய ரதம் சுக்கு நூறாக வேண்டும். தரையில் இருந்து கொண்டு பானத்தை விட்டு கொண்டிருக்க வேண்டும். ஓடிச் சென்று மற்றொரு ரதத்தை எடுத்து வர வேண்டும். இந்த மாதிரி ஒரு முறையா இருமுறையா அப்படின்னு கேட்டா 21 முறை ரதத்தை மாற்றி 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 எடுத்து கொண்டு வந்து இத்தனை முறை பீமசேனோடு போரிட்டும் பாருங்க, கர்ணனால் அடி வாங்கி அடி வாங்கி எதிர்கொள்ள முடியவில்லை. ஏன்னா மிகப்பெரிய பராக்கிரமி என்று பெயர். ஆனால் பார்த்தவனா பீமசேனன் முன்னாடி அவனுடைய வீரம் ஒன்றுமே இல்லை என்று ஆகிவிட்டது. எந்த ஒரு பானத்தை எடுத்து விட்டாலும் அதனை விடும் பொழுதே துண்டாக்கினான் பீமசேனன். பாருங்க, இன்னும் சொல்ல போனா கர்ணனை பீமசேனன் பானத்தினாலே மூடினான். இப்போ ஒரு பக்கம் அர்ஜுனன், ஒரு பக்கம் சாத்தகி, ஒரு பக்கம் பீமசேனன். துரியோதனன் பார்த்தான், ஆஹா இது என்னது? நேரா துரோணாச்சாரியார்கிட்ட செல்கிறான். நீங்க அர்ஜுனனை உள்ள விட்டீங்க, சாத்தகியை உள்ள விட்டீங்க, பீமசேனனையும் விட்டவர் யார் ஆச்சாரியாரே என்று துரோணாச்சாரியரிடம் கேள்வி மேல் கேள்வி கொண்டிருக்கிறார். துரியோதனா, நீ கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். அவர்களுடைய பராக்கிரமத்தை பற்றி சற்றும் நீ சிந்திப்பதில்லை. இந்த கடலே வற்றி போனாலும் அவர்களுடைய பானங்கள் மட்டும் ஓய்வதில்லை, நன்றாக தெரிந்து கொள் துரியோதனா. ஏன்னா தயவு செய்து பீமசேனனுக்கு இவ்வளவு வில் பராக்கிரமம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னால நம்ப முடியுதா? கொஞ்சமாச்சு நின்று எதிர்கொள், அப்பொழுதுதான் அவர்களுடைய பராக்கிரமம் என்ன என்பதை அறிவாய். பாரு, ஏன்னா உங்களுக்கு தெரிந்தே எப்படி பீமசேனன் உங்களை கடந்து சென்றான் ஆச்சாரியாரே என்று துரியோதனன் மீண்டும் மீண்டும் இதையே
கேட்டுக்கொண்டிருந்தான். அப்ப துரோணாச்சாரியார், என்னுடைய துரதிருஷ்டம், என்ன செய்யலாம்? எதை செய்தாலும் யோசித்து செய். ஏன்னா நீ பேசும் அளவிற்கு, கேள்வி கேட்டு பதில் சொல்லும் அளவிற்கு இங்கு நேரம் இல்லை. ஒருவேளை நான் இந்த இடத்திலிருந்து வந்தால் பாண்டவர்களுடைய சைன்யம் காத்து கொண்டு இருக்கிறது இந்த வியூகத்தை தாண்டி உள்ளே வருவதற்கு. அப்போ நான் இந்த இடத்திலிருந்து நிச்சயமாக வந்தால் ஆபத்து உனக்குத்தான். இப்போ தயவு செய்து கிருஷ்ண அர்ஜுனன் எங்கு இருக்கானோ எப்படியாவது அவர்களை தடுக்கும் வேலையை நீ செய். நீ பகடை ஆட்டத்தில் பாண்டவர்களை உன் எதிரே நின்று விளையாடி ஜெயித்தது போல இது அல்ல. அவர்களை எல்லாம் எப்படி அதர்ம வழியில் அந்த பகடை ஆட்டத்தில் ஜெயித்தாயோ அதனுடைய பலனை நீ இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். அது மட்டுமல்ல, இப்பொழுது நடப்பதுதான் உண்மையான ஆட்டம். அப்பொழுது உன்னோடு துணை நின்ற சகுனி இப்பொழுது எங்கு போனான்? அவனை கூப்பிடு. ஏன்னா அப்பொழுது பகடைகளே இன்றைய பானங்களாக மாறி நம்மை அழித்துக் கொண்டிருக்கிறது துரியோதனா. இதை முதலில் புரிந்து கொள் என்று துரோணாச்சாரியார் துரியோதனனை எச்சரிக்க, அடுத்து துரியோதனன் என்ன செய்தான் என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.